அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? ரைட். போன வீடியோல ஒரு 7 நாளைக்கு முன்னாடி தான் கடைசியா ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோல எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல இருந்தே நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் வந்து இப்போ 1 மாசம் இருக்குமா? எங்க இன்னும் 1 மாசம்லாம் தாண்டி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்களா? ரைட்டு. இந்த 1 மாசம் அல்லது வந்து 1 மாசம் 5 நாள் இந்த காலகட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த அரசாங்கம் இருக்குது இல்லையா, இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்டயே கேட்கிறேன். 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? ஜென்யூனா நீங்க வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக அப்படின்ட்டு எந்த கட்சியை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்றவங்களுக்கு 10க்கு 10 மார்க் கொடுக்கணும்னு தோணும், எதிர்கட்சியை சார்ந்தவங்களுக்கு 0 கொடுக்கணும்னு தோணும். அதெல்லாம் இல்லை. நீங்க அதே மாதிரி எந்த கட்சியும் சாராதவங்களாகவும் இருக்கலாம். நிஜமாவே உங்களுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஜென்யூனா இப்படி கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த திசையை நோக்கி போற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நீங்க என்ன மார்க் கொடுப்பீங்க? அதே மாதிரி முக்கியமா உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல அல்லது வந்து உங்களுடைய வட்டத்துல, உங்களுடைய மாவட்டத்துல போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் நான் இந்த பர்டிகுலர் விஷயத்துல இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பாக்குறேன், இந்த ஒரு சேஞ்சை நான் பாக்குறேன்ட்டு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒண்ணு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல, நம்ம கிராமத்துல பக்கத்துல ஒரு வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இந்த எம்சாண்ட் இருக்குது இல்லையா, அது வாங்குற ஒரு வேலை. அதுல ஒரு வண்டி வந்துருச்சு, அந்த ஒரு டிப்பர் லாரி சொல்லுவாங்கல்ல, அது வந்துருச்சு. அவங்க அதெல்லாம் அன்லோடு பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டிரைவர் சொல்லியிருந்தாரு பேசும்போது, என்னன்னா, சார் எவ்வளோ பரவாயில்ல சார், முன்னைக்கு இப்பைக்கும் முன்னெல்லாம் வந்து நாங்க அங்க இருந்து இங்க வரணும், ஒரு உதாரணத்துக்கு திருச்சியில இருந்து நாங்க வரோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 இடத்துலயாச்சும் நிறுத்துவாங்க, 10 இடத்துலயாச்சும் மாமூல் கொடுக்கணும். இப்படிலாம் நிறைய சிக்கல் இருந்துச்சு. இப்பெல்லாம் யாரும் வந்து எந்த தொல்லையும் பண்றது இல்ல, நாங்க எங்க கிட்ட யாரும் மாமூல் கேட்கறது இல்ல, நாங்க பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஃப்ரீயா கொட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி கிரவுண்ட்ல இருந்து ஒரு குரல், ஒரு ஒரு வாகன ஓட்டுநர்கிட்ட இருந்து ஒரு குரல். இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு ரியல் மாற்றமா பாக்குறேன். இப்போ இதை எப்படி பார்க்கலாம்? இது வந்து காலத்துக்கு நீடிக்குமா அப்படின்னா நீடிக்கணும், நீடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இல்ல ஓகே, புது கவர்மெண்ட் வந்துருக்குது, ஏதோ ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, மாற்றம், ஊழல் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு சொல்றாங்க, அதனால நம்மளும் ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருந்து இவங்க எல்லாம் உண்மையிலேயே இப்படித்தான் பண்றாங்களா இல்ல இதெல்லாம் சும்மா பில்டப்பான்னு கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லி ஏற்கனவே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்ச நாள் அப்படி வெயிட் பண்ணி பாக்குற அந்த பீரியடாவும் இது இருக்கலாம், தெரியல. ஆனா மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்டவங்களே சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி நீங்க பாக்குற மாற்றம் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி 2-3 விஷயம் என்னால சொல்ல முடியும். நான் டைரக்டா பப்ளிக் கிட்ட இருந்து காதுல கேட்டது, பப்ளிக் கிட்ட இருந்து வரணும், அதான் மேட்ரு. மீடியால பாத்துக்கினே மாற்றம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம பப்ளிக் கிட்ட தான், நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க இருந்து வர ஃபீட்பேக்ஸ் தான் உண்மையான ஃபீட்பேக். ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ரைட், நம்ம அடுத்த ஒரு செய்திக்குள்ள போயிடலாம். அது என்ன செய்தி அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. ஒரு ஜூனியர் விகடன் நினைக்கிறேன், ஜூனியர் விகடன்ல தான் வந்துருந்துச்சு. இதை படிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். முதல்வர் அலுவலகத்துக்கு உளவுத்துறை அனுப்பும் சீக்ரெட் ரிப்போர்ட்டுகளை, ரகசியமான ரிப்போர்ட்டுகளை முதல்வரின் நிழல் புள்ளிகள் தான் படிக்கிறார்களாம். இல்லப்பா, ஒரே ஒரு பவர் சென்டர் தான் இருக்கும், அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது என்ன நிழல் புள்ளிகள் அப்படின்னு வருது அப்படின்னா, அது தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்னதான் நான் ஒரு பவர் சென்டர் தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட நடைமுறையில் அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. ஏன்னா உண்மையிலேயே அவர் ரொம்ப ரொம்ப குவிக் லேர்னர் தான், ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கிறவர் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேட்டையே வழி நடத்துற, எல்லா துறையிலையும் உள்ள பூந்து வெளியே வந்து சைடு வழியா மேல வர்ற அளவுக்கு ஒரு 10 ரிப்போர்ட் வருதுன்னா அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்ட்டு இப்படி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவருக்கு இப்ப அனுபவமும் அல்லது புரிதலும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படின் போது கண்டிப்பா அவரை சுத்தி நிழல் புள்ளிகள், பவர் சென்டர்கள்லாம் கண்டிப்பா இருப்பாங்க, உருவாயிருப்பாங்க. டென்ஷனான உளவுத்துறையின் உச்சப்புள்ளி, முதல்வரிடம்தான் ரிப்போர்ட்டை கொடுப்போம், அவர்தான் படிக்க வேண்டும், அதுதான் புரோட்டோகால் என்று ரூல்ஸ் பேசுகிறார்களாம். டென்ஷனான முதல்வரின் நிழல் புள்ளிகள் இருவர். நீ மட்டும்தான் டென்ஷன் ஆவியா, நாங்களும் டென்ஷன் ஆக மாட்டோமான்னு அந்த 2 நிழல் புள்ளிகள் டென்ஷன் ஆயிருக்கிறாங்க. உளவுத்துறை உச்சப்புள்ளிக்கு மேலாக ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் ஒரு அதிகாரியை நியமித்து உளவுத்துறை ரிப்போர்ட்டை பெறவும் அந்த உச்சப்புள்ளியை வழிக்கு கொண்டு வரவும் திட்டமிடுகிறார்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இந்த நிழல் புள்ளிகளால இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா, இந்த நிழல் புள்ளிகள் இப்ப முதல்வருக்குத்தான் விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. தாவேக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. ஆனா என்னைக்குமே பவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் பவரை அனுபவிக்கிறவங்களும் அவங்களுடைய பவரை தக்க வச்சுக்கிறதுல தான் அதிக போக்கஸ் பண்ணுவாங்களே தவிர தலைவருக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போக்கஸ் பண்ண மாட்டாங்க. தலைவர் எப்ப வீக் ஆகுறாரோ அப்ப தட்டிடுவாங்க. பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதிமுகல இருந்து பல இடங்கள்ல இந்த கதைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படின்னும் போது
முதல்வர் ஒரு இரும்பு கை மாயாவியாக, ஒரு இரும்பு மனிதராக மாறியே ஆகணும். ரொம்ப குயிக்கா அவர் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு எல்லாத்தையுமே அவரே ஹேண்டில் பண்ற இடத்துக்கு அவர் வந்து ஆகணும். இல்லைன்னா இது முட்டு சந்தை நோக்கி கொண்டு போய் நிறுத்தி விடும். அது போக இந்த நிழல் புள்ளிகள் கிட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, டீலிங் போட்டுக்குவாங்க தேவைப்பட்டா. பிஜேபி கூடயோ, திமுக கூடயோ, அதிமுக கூடயோ தேவைப்பட்டால் டீலிங்கும் போட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. டீலிங் போட்டு எடுத்துட்டு போயிட்டு முட்டு சந்தையில இந்த ஆட்சியை நிறுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால வந்த தகவலை நம்ம பகிர்ந்துடுறோம். ஐயோ தாவேக்காரங்க வேற ப்ரூஃப் கேட்பாங்களே, எங்க இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாதுங்க. செவி வழியா அந்தந்த சர்க்கிள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை சேகரிச்சு பத்திரிகைக்காரங்க பகிர்வாங்க. அதை விசாரிச்சு உண்மையா பொய்யான்னு பார்த்து அதுக்கான தீர்வுகளை பார்க்க வேண்டியது சம்பந்தப்பட்டவங்களுடைய பொறுப்பு. ரைட்டு, அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு 2-3 நாளா ஒரு நியூஸ் சென்ஸ் சொல்றதா இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க. அதாவது இப்படி சொல்லலாம், சினிமாலாம் ஒரு பேய் படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பேய் படமா வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 3 அண்ணன் தம்பிங்க, 3 மருமகளுங்க, கூட்டு குடும்பமா வாழ்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு லாஸ்டா ஒரு கடைக்குட்டி தம்பி இருப்பான், அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அல்லது ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அண்ணன் தம்பி கான்ஃபிளிக்ட், இப்படி ஒரு கதையில ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனந்தம், சமுத்திரம், இந்த மாதிரி அடுத்து அந்த கான்செப்ட்லயே வந்துட்டு இருக்கும் 3 ஹீரோ சப்ஜெக்டா. அப்புறம் இந்த காலம் மாறி போச்சு, விரலுக்கு ஏத்த வீக்கம், இந்த மாதிரி படம் வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அந்த இதுலயே வந்துட்டு இருக்கும். இப்படியே ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த படத்துடைய டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு 10 படம் அந்த இண்டஸ்ட்ரி போட்டு அரைன்னு அரைச்சிரும். சினிமால ஓகேங்க, அதுல அப்படி அரைக்கிற படங்கள்ல பெரும்பாலான படம் ஓடாம போயிடும். இப்ப என்ன பிரச்சனைனா, ரஜினின்னு ஒருத்தர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா? ஆனா அதுக்கு முன்னாடி கமலஹாசன் முந்திட்டு வந்துட்டு அவர் தோத்த உடனே அவர் தோத்ததை பார்த்துட்டு ரஜினி அலர்ட் ஆயிட்டு அவர் வராம விட்டாரு. அது போக பல காரணங்கள் அவருக்கு வர முடியாம போனதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறதுக்கான அந்த ஆர்வம் குறையுது, பயம் அதிகமாயிருது, வந்து அசிங்கப்பட்டுருவோமோ தோத்துருவோமோன்ட்டு. அப்ப விஜய் அவர்கள் வராரு. வந்து ஒரே எலெக்ஷன்ல, அதாவது அடடா சிஎம் ஆகிறது ரொம்ப ஈஸி போல இருக்கே அப்படின்னு சொல்லி மற்ற நடிகர்களுக்கு தோன்ற மாதிரி டக்குன்னு ஏறி ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவர் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி அது அவருக்குன்னு அமைஞ்ச அது ஒரு கரிஸ்மா, அது ஒரு மேஜிக்கு. 30 வருஷமா நான் வீட்டுக்குள்ள இருந்து மக்களை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் பல ஃபேக்டர்ஸ் அவர் ஜெயிக்க வச்சுச்சு. ஆனா இதை பார்த்த மற்ற தலைவர்களாகவும் ஆசைப்படுற நடிகர்கள் ரொம்ப ஈஸி போல இருக்கே, பேசாம நம்மளும் அரசியலுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கிறது நல்லா தெரியுது. அதை பார்த்துட்டு ஆளாளுக்கு இப்ப அரசியலுக்கு வர ஆர்வத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில தான் இன்னும் விஷால்லாம் வர வேண்டியது இருக்குது, இன்னும் பல ஸ்டண்ட்டுகளை நீங்க பார்க்க வேண்டியது இருக்குது. இப்பயே சொல்லி வச்சிடறேன். ஜெயில இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல இப்ப ராகவா லாரன்ஸ் வேற ஒரு வாரமா புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. நீங்க பாட்டு ரோட்ல உங்க வேலையா ஏதோ ஒரு வேலையா போயிட்டு இருப்பீங்க. போயிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு, ஹலோ ப்ரோ நில்லுங்க, என்ன யாருன்னு தெரியுதா? ராகவா லாரன்ஸ் நானு. சரிங்க, சந்தோஷங்க, வணக்கங்க, இருங்க, நல்லா இருங்க, வேலை இருக்குது, போயிட்டு வரேன் அப்படின்னா இருங்க, மக்களுக்கு சேவை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், நான் அரசியலுக்கு வரட்டுமா அப்படிங்கிறாரு. நீங்க வரணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வாங்க, எதனா பண்ணணும்னா பண்ணுங்க, இல்ல வரல நான் பேய் படமே நடிக்கிறேன்னா போய் நடிங்க, விடுங்க எனக்கு வேலை இருக்குதுன்னா, ஹலோ ப்ரோ நில்லுங்க, நீங்க வேணான்னு சொன்னா நான் வரல, நீங்க வான்னு சொன்னா நான் வரேன் அப்படிங்கிறாரு. என்னடா அது, சரி வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் அன்செலக்டட், யூ ஆர் ரிஜெக்டட், நீங்க போங்க. அந்த பக்கம் அக்கா நீங்க வாங்க, நீங்க வேணான்னு சொன்னா நான் வரல, வான்னு சொன்னா நான் வரேன், என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு வாரமா ராகவா லாரன்ஸ் அவர்கள் கமெண்ட் செக்ஷன் நம்மளும் பார்த்தோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வேணாம நீங்க உங்க வேலையை பாருங்க, நீங்க அரசியலுக்குலாம் வர வேணாம் அப்படின்னு தான் பெரும்பாலும் வந்துட்டு இருக்குது. ஆனா அவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்க கமான் அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியே கமெண்ட் ரொம்ப வலிஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு. அடுத்து வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நம்மள வந்து எல்லாரும் வான்னு சொல்லி ஒரே பிடிவாதமா கூப்பிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. சரி ரைட்டு வாங்க வந்து பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே, எந்த கட்சியில சேர போறீங்க அப்படின்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது இல்ல, அதை நான் அவசரப்பட்டு சொல்ல மாட்டேன். எப்படி சினிமால டைட்டில் கார்டு, ஃபர்ஸ்ட் லுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீசர், ட்ரைலர் இந்த மாதிரிலாம் விடுவாங்களா, அப்படி நான் வந்து என்னை பத்தின ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை சுத்தி ஒரு ஹைப் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்
அதனால எந்த கட்சிக்கு போய் சேர போறேன், யாரோட சேர்ந்து பயணிக்க போறேன்லாம் நான் சொல்ல மாட்டேனே, உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. ஐயோ, இவரை யாரா இதெல்லாம் கேட்டது? ஏங்க உங்ககிட்ட யாருங்க இதெல்லாம் கேட்டதுன்னா, அதெல்லாம் முடியாது, உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுத்தே தீருவேன் அப்படின்ட்டு இன்னும் சொல்லாம இருக்கிறாரு. தாவேக ஆட்சியை பயங்கரமா புகழ்றாரு. பயங்கரமா என்ன சொல்றது, ஒரு மாசம் தான் ஆகுது, நல்ல அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்குறிகள் கிடையாது, அம்புக்குறி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டும் சில பொன்மொழிகளை உதிர்க்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு வீட்டுக்குள்ள போனாலே எங்க சிமெண்ட் பிச்சுட்டு உழுவுன்னு தெரியாது, எங்க பைப் வேலை செய்யாதுன்னு தெரியாது, எங்க என்ன அடப்பு இருக்குதுன்னு தெரியாது, எந்த ஃபேன் ஓடும் ஓடாதுன்னு தெரியாது. இப்ப இதெல்லாம் பார்த்து சரி பண்றதுக்கு நமக்கு டைம் ஆகும். தெருவில் ஒரு நாய் இருக்குதுன்னா கூட அந்த நாய்க்கு வந்து பிஸ்கட் பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா, நான்வெஜ் பிடிக்குமா, வெஜ் பிடிக்குமா, வாழைப்பழம் பிடிக்குமா அப்படின்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிதான் அந்த அந்த நாய்க்கு நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ண முடியும். அப்படின்னும் போது அவ்வளவு பெரிய ஸ்டேட்டுக்கு எப்படி நல்லது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க அப்படின்ட்டு பயங்கரமா டிஃபெண்ட் பண்றாரு. அதாவது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக தோழர்களின் குரலாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழ் பாடுறாரு, அண்ணாமலை அவர்களுடைய புகழ் பாடுறாரு. அந்த வாடையும் அப்படியே அதுல வருது. என்னதான்ப்பா சொல்ல வராரு? முடிவு எடுத்துட்டாரா? இப்படி இவர் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாருமே அவர் டிவிகேல சேர போறாரு, அவரு தான் வேட்பாளரு, அவரு கிறிஸ்டியன் லாரன்ஸ் அதுல பேர் இருக்குது, அதுக்காகத்தான் அவரை தயார்படுத்திட்டு இருக்கிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குதுங்க. ஏற்கனவே பிரபலமா இருக்கக்கூடிய, குறிப்பா சோசியல் மீடியால யங்ஸ்டர்ஸ் மத்தியெல்லாம் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட இன்செக்யூரிட்டி இருக்குது, ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்குது. விஜய் அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா விஜயை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஜானவரிக்கு சாமிக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஆதவுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், புஷியானந்துக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தனிப்பட்ட முறையில் சந்திப்பு, போன் கால்ஸ் மூலமாக பேசுறது, வந்துட்டா என்ன என்ன வாய்ப்புகள் கொடுக்கப்படும் எல்லாம் பேசுவாங்க. கடைசி நேரத்துல அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி நிறைய பேர் நட்டாத்துல நின்ன கதைகளும் இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி. அப்படின்னும் போது இப்ப ராகவா லாரன்ஸ் அவர்கள் உட்காந்து இப்படி எல்லாம் ஆத்து ஆத்திட்டு இருக்கிறாரு. அப்ப நிஜமாவே அவருக்கு தாவேகால இடம் கொடுத்துட்டாங்களா, அவர் வந்து நிக்க போறாரா அப்படின்னா, மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நான் அந்த முடிவுக்கு இப்போ வரைக்கும் அந்த கன்விக்ஷனுக்கு நான் வரல. ஏன்னா இது டிவிக்கேவுடைய பேட்டர்ன் இல்லை. தானா போய்கிட்டு பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட்டம் பயங்கரமா கூடி அந்த கூட்டத்தில் அவர் வந்து மீண்டு வர முடியாம அலை மோதுற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்து அவர் வந்து அவரை ப்ரொமோட் பண்ற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் காமிச்சு, அதுல வேற அமைச்சர் ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய யாரோ அந்த மக்கள் பப்ளிக் அவருக்கு வந்து ஒரு புகைப்படத்தை பரிசாக கொடுத்தா மாதிரியும் அந்த புகைப்படத்தை அவர் காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாம் வந்துட்டு இருக்குது இல்லையா. இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை தமிழக வெற்றி கழகமோ முதலமைச்சர் விஜய் அவர்களோ ஜானகிசாமி அவர்களோ இவங்கெல்லாம் ரசிப்பாங்களா? என்னது இது, கட்சிக்கு ஆள் சேர்க்கணும்னா கட்சிக்குள்ள ஆள் சேர்க்கிற அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்ல, அந்த மாதிரி இல்ல இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்போ உண்மையிலேயே கன்ஃபர்ம்டு டிக்கெட் அவருக்கு ஆல்ரெடி டிவிகேல கிடைச்சிருச்சா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் இப்ப வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ராகவா லாரன்ஸ் சொல்லி இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா, அவர் டிவிகேக்கு ஒரு ஆப்ஷனை வைக்கிறாரு. நான் இருக்கேன், என்ன யூஸ் பண்ணிக்கங்க, எனக்கு அரசியல் வரும்னு ஆசை இருக்குது, உங்களை பத்தி நான் நல்லாவும் பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதனால வந்து எனக்கு ஒரு நல்ல பேரு சமூகத்தில் நான் வாங்கி வச்சிருக்கேன், அதனால என்னையா நீங்க உங்க கட்சியில வந்து அகாமடேட் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து திருச்சி கிழக்குல சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட டிவிகேக்கு ஒரு ஒரு பிட்டை போட்டுட்டு இருக்கிறாரு. மறைமுகமா டிவிகே சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட சில நபர்கள் மூலமா சில லாபிகள் மூலமா மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். சேம் வே பிளான் பி வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி டிவிகே ஒதுங்கிட்டாங்க அல்லது வந்து கண்டுக்காம விட்டாங்க, சீண்டல அப்படின்ற பட்சத்துல அப்படியே ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்கள்னு சொல்லி அப்படியே ஒரு ரூட்டை மாத்தி இப்படி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் முடிவு பண்ணி வச்சுட்டு தான் இந்த ரெண்டையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். அதனால முன்கூட்டியே எல்லாரும் சொல்ற மாதிரி ஆல்ரெடி டிவிகேக்குள்ள வந்துட்டாரு, அதைத்தான் சும்மா பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் நம்பவில்லை. நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் கூட தாவேகாவில் அவர் வர்றது அவர் வந்து உறுதி தான் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்ல. ஆனா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது டைலர் மேடு பர்சன் ஃபார் டிவிகே, அதாவது சிலதெல்லாம் பார்க்கும்போது இது அதுக்குன்னே பிறந்ததியா, இது அதுக்குன்னே செஞ்சதியா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ் பண்ணக்கூடிய இந்த வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது அட இது அது இல்ல, இது அதுக்குன்னே மேட்ச் ஆகுது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர். ஆமா,
ஏன்னா ஒரு மனுஷன் பண்றதுல ஏதாச்சும் ஒண்ணு செயற்கையா இருக்கலாம், ஒண்ணு ஆர்டிபிஷியலா இருக்கலாம். ஆனா இப்பெல்லாம் யாரு கேட்டாங்க இவர் ஏன் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே, ஒவ்வொரு அசைவுமே, ஒரு நொடியுமே வெறும் ஆர்டிபிஷியலா மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு வாரமா அவர் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டிராமாவும் அது எப்படா ஒரு மனுஷனால இப்படி போலியா இருக்க முடியும், இப்படி போலித்தனமா பேச முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு ஆச்சரியம் வர மாதிரி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆஹா பர்ஃபெக்டான கேண்டிடேட்பா டிவி கேக்கு அப்படின்னு சொல்லி நமக்கும் தோணுது. பார்க்கலாம் அந்த பர்ஃபெக்டான கேண்டிடேட்டை டிவிக்கே பயன்படுத்தி கொள்ளுமா, அல்லது அவர் அண்ணாமலை அவர்கள் பக்கமோ வேற பக்கமோ சாய்வாரோ அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.